10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பாரத பிரதமரின் 12 ஆண்டுகால சாதனையை மனதில் கொண்டு நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. பாரத பிரதமரின் 12 ஆண்டுகால சாதனையை மனதில் கொண்டு நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக சிறு செயல் இன்று சிறந்த நாட்டிற்கு வித்து, உணவு எண்ணெயை குறைப்போம், ஆரோக்கியத்தை அதிகரிப்போம் என்ற தலைப்பில் நமது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் அணி சார்பாக உணவு எண்ணெயை குறைத்து சமைக்கப்பட்ட உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வு நமது மாநிலங்களவை MP செல்வகணபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி ECR ரோடு சிவாஜி சிலை அருகில் அமைந்துள்ள அலுவலகத்தில் 18/6/2026 வியாழக்கிழமையன்று தொகுதியில் உள்ள மகளிர் அடுப்பில்லாமல் எண்ணெயை குறைத்து சமைத்த உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மாநிலங்களவை MP செல்வகணபதி அவர்களின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். உழவர்கரை சார்பாக ரமணா, சங்கர், கல்வியரசி, லாஸ்பேட்டை தொகுதியின் சார்பாக செல்வாஸ், நமச்சிவாயம், அண்ணாமலை, தொகுதி நிர்வாகிகள் திரு தயாளன், சுரேஷ், திருமால், ஆறுமுகம், ராஜா, கிரி மற்றும் தொகுதியின் சார்பாக 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி MP-யின் பிறந்தநாளை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மும்மத கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி MP-யின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பேரவையின் துணைத் தலைவர் திரு வேங்கடம், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனந்தராமன், சிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அண்ணா சாலை ஜெயின் கோவில் எதிரே பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் மழைக்கொடை, இருவருக்கு மாற்றுத்திறனாளி நாற்காலிகள் உட்பட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கருணாநிதி, அசோகன், தயாளன், ராமலிங்கம், கோவிந்தராஜ், கைலாஷ், சிவசங்கரன், சரவணன், தங்கமணி, சூசைராஜ், ஆனந்தபாபு, தனுஷ், செந்தில்குமரன், காங்கேயன், ஐயப்பன், அசோக் ராஜா, கிருஷ்ணன், காலாப்பட்டு வேலு, மங்களம் விநாயகம், அமுதரசன், புஷ்பராஜ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, முத்தமிழ், பொன்னி, சாந்தி, சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள், புத்தக பைகள் வழங்கிய சாய் ஜே சரவணகுமார் எம்எல்ஏ. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கி கல்வியாண்டை துவக்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி ஒழுக்கம், தூய்மை மற்றும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் எந்த துறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான தெளிவான இலக்கை இப்பொழுதே நிர்ணயித்து அதனை நோக்கி திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை ரூபாய் 16.72 கோடியில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ரூபாய் 16,72,000 மதிப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் ஃபெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்விழாவில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டு திட்டப்பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி,
முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. தமிழக முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 22ஆம் தேதி பிறந்த நாள் காண உள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அமைச்சரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மக்களின் நலனே எங்கள் நோக்கம் என்ற உயரிய எண்ணத்துடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றி கழகத்தின் பிரமுகருமான மகேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்கள் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்காக கோலப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் தாரகை அறக்கட்டளையின் செயலாளரும் தொழிலதிபருமான ராஜராகவன், புதுச்சேரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகி புதியவன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகி நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி மோரிஸ், தாரகை அறக்கட்டளையின் உறுப்பினரும் அரவிந்த் க்ரோ பின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனருமான அரவிந்த், நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகி விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிய அமைச்சர்களுக்கு பாஜக மாநில நிர்வாகி செந்தில் குமரன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் புதியதாக பதவி ஏற்றுள்ள அமைச்சர்களை முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில் குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது அமைச்சருக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் GNS ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை நேரடியாக சந்தித்து மக்கள் நல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறினார். இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அவர்களும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் வீராம்பட்டினம் அரியாங்குப்பம் சாலை சந்திப்பு அருகே மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். மேலும் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி
கட்சியின் நிர்வாகி அன்பரசன் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி அன்பரசன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை மடுகரையில் உள்ள முருகர் கோவில் அருகே அமைந்துள்ள வெங்கட சுப்பா ரெட்டி சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் மடுகரை மந்தவெளி திடலில் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடினார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். வா, பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well-equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 94248506. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.